வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 100 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு இன்வெர்ட்டர். என்ன ஸ்பெஷல் இன்வெர்ட்டரில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்வெர்ட்டர் பற்றி பார்த்தோம். அதில் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 2 டிரான்சிஸ்டர் 2N3055 அந்த டிரான்சிஸ்டர் உபயோகப்படுத்தி எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 மாஸ்பெட் சிம்பிளாக 2 மாஸ்பெட் மட்டும். ஒரு பல்ப் ஒன்று லோடு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, பக்கத்தில் பேட்ரி இருக்குது. இப்போ பார்க்கலாம் எப்படி எஃபிஷியன்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஜஸ்ட்டு ஒரு 2 லோட் சப்ளை கொடுக்குறேன். இப்போது பல்ப் எரியுது. நீங்களும் ஓனாக என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். சிம்பிளாக 2 மாஸ்பெட் மட்டும் இருந்தால் போதுமானது. ஓகே, மெல்ல மெல்ல கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஒரு இன்வெர்ட்டர் யூபிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டால் அதனுடைய சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய லெவலில் இருக்கும். சர்க்யூட் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்யூட். இது 600 வாட்ஸ் யூபிஎஸ் வித் IGBT சர்க்யூட். IGBT யூஸ் பண்ணியிருக்கு மாஸ்பெட்டுக்கு பதிலாக. ஓகேவா? கொஞ்சம் அந்த சர்க்யூட் நான் மினிமைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சர்க்யூட், டோட்டல் சர்க்யூட். நான் இந்த மாதிரி சர்க்யூட்டுக்குள்ளே வரல இப்போது. ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக்கிலேருந்து வரணும். பேசிக்கிலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் மாடல் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த மாடலெல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் வேணும். அந்த சஃபிஷியன்ட் நாலேஜ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணுறதை பொறுத்து தான் வரும். அதுக்கு தான் இனிஷியலாக சிம்பிளாக என்ன பண்ணுறேன், ஒரு 2 டிரான்சிஸ்டர் 2 மாஸ்பெட் இல்லையா, ஒரு 255 ஐசி வச்சு எப்படி ஆசிலேட் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மெல்ல மெல்ல கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் தான் உங்களை ஃபியூச்சரில் ஒரு நல்ல கம்பெனி இன்வெர்ட்டரை சர்வீஸ் பண்ண வைக்கும். உங்களை அப்கிரேட் பண்ண வைக்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், லிட்டில் பை லிட்டிலாக சர்க்யூட் ரிப்பேர். இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் சர்க்யூட்டுங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு சிம்பிள் சர்க்யூட்டு தான். இது இந்தியன் வெர்ஷன் சர்க்யூட்டு, இம்போர்ட்டட் இருக்குது. அதில் ஒன்றுமே நிறையா இருக்கும். 10-12 ஐசிக்கு மேலே வரும். நிறைய சர்க்யூட் இருக்கும். ஓகே, அதெல்லாம் இனிமேல் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இப்போ கொடுக்குறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மட்டும்தான், டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது IGBT யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மாஸ்பெட் யூஸ் பண்ணாலும் சரி. சரி, இப்போது பார்க்கலாம். இதான் இப்போ நான் பார்த்துருக்க சர்க்யூட். இந்த சர்க்யூட் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சேன். ஓகே, ஒர்க் பண்ணுது, பக்காவாக ஒர்க் பண்ணுது. சிம்பிளாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையரில் வரக்கூடிய, பவர் சப்ளையில் வரக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 12012 யூஸ் பண்ணியிருக்கேன், 5 ஆம்பியர். இதிலே 12012 10 ஆம்பியர் இருக்குது. 10 ஆம்பியர் குடிச்சிங்கன்னா இன்னும் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு இன்வெர்ட்டர்னுடைய அவுட்புட் வாட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்டால், ஒன்று சோர்ஸ் பேட்டரியை பொறுத்து இருக்கும், ரெண்டாவது அதனுடைய டிரான்ஸ்ஃபார்மர், மெயினாக டிரான்ஸ்ஃபார்மர். பொதுவாக அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் IRF 540 அல்லது IRF Z44N, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் உங்களுக்கு மாஸ்பெட் எல்லாமே கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். சர்க்யூட்டில் ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இந்த சர்க்யூட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2 2 கோர்ஸ் நடத்திட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த அடிப்படை கோர்ஸ் ஒருத்தர் படிக்கிறது மூலிமா யாராக இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், அவங்க ஒரு குவாலிஃபைடு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். பேசிக் திங்ஸ், ஒரு பாலிடெக்னிக்கில் என்னென்ன ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறாங்களோ அந்த ப்ராஜெக்டையெல்லாம் கம்பைன் பண்ணி சிம்பிளாக எளிமையான முறையில் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேக்கிங் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் மேக்கிங் தான் உங்களை ஒரு ஃபீல்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும். ஓகே, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். இன்னும் நிறைய இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ் வரும். டே பை டே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, எப்பவும் போல்
இந்த ப்ராஜெக்டினுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, அசம்பிள் பண்ண முடியாது. ஒரு பார்க்கலாம், ஆனால் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் சொல்கிறல அதுதான், இந்த டயக்ராம் மட்டும் இருந்தால் போதும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட எந்த ஒரு இன்வெர்ட்டர் யூபிஎஸ் வந்தாலும் சர்வீஸ் பண்ணலாம். கூடவே சிம்பிளாக இதில் வரக்கூடிய பொருள்கள் பற்றிய ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபிள் தெரியணும். அதை தான் இந்த சேனல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் இந்த சேனல் மூலிமா ஆன்லைனில் சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், பவர் சப்ளை, இதை பற்றிய கிளாஸஸ்லாம் நடந்துகிட்ருக்கு ஆன்லைனில். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஒவ்வொரு பயிற்சியும் 30 நாள் ட்ரைனிங் வரும். வீட்டில் இருந்த இடத்துலையே நீங்கள் சர்வீஸ் கற்றுக்க முடியும். ஓகேங்களா. மேற்கொண்டு விவரங்கள் தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இப்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துருக்க சர்க்யூட் இந்த சர்க்யூட் தான். இதில் வந்து 2 மாஸ்பெட் கொடுத்துருக்கு, ஐஆர் ஆஃப் 540 2 மாஸ்பெட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இது என் சேனல் மாஸ்பெட். இதில் வந்து பேட்டரியிலேருந்து கொடுக்கக்கூடிய டெர்மினல்ஸ் மைனஸ் ப்ளஸ் டெர்மினல்ஸ் இதில் கொடுத்துருக்கு. இதில் இந்த ஃப்ரிட்ஜிரேட்டர் அவுட்புட்டில் கொடுத்துருக்கு. இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அதாவது 12 வோல்ட் டிசி கொடுத்து இந்த இடத்துல 230 வோல்ட் டிசி எடுக்கலாம் அப்படிங்கிற சர்க்யூட் இது. பட் இந்த ரெக்டிஃபயர் இல்லை அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜிரேட்டர் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ஏசி எடுக்கலாம். அந்த சர்க்யூட் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா. சரி, இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இது வந்து ப்ரைமரி சர்க்யூட்டில், இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. செகண்டரி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியும், 230 டன்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் 12012 இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கோம். சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 2 டிஸ்க்கு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம், 4 ரெசிஸ்டர், 2 ரெசன்ஸ் வந்து 47K, 2 ரெசன்ஸ், இது 47K, இங்கே ஒரு 47K, இங்கே ஒரு 100K, இங்கே ஒரு 100K, 2 மாஸ்பெட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். உங்கள்கிட்ட இருக்க ஆடியோவுக்கு வரக்கூடிய அந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று 5 ஆம்பியர் இல்லைன்னா 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், ஒரு கம்பேரட்டர் கிடையாது, வேறு ஐசி சர்க்யூட் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரெசன்ஸ் கெப்பாசிட்டர் மட்டும் வச்சு ஒரு சிம்பிளாக செல்ஃப் ஆசிலேட்டர் சர்க்யூட். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எப்படி டிரான்சிஸ்டர் ட்ரிகர் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுலேயும். எனி ஒன் மாஸ்பெட் ஃபஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் ஆச்சுன்னா அடுத்த மாஸ்பெட் கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும். இதனால் இந்த ப்ரைமரிலேருந்து செகண்டில் இந்த மேக்னெட்டிக் கொலாப்ஸ் இங்கே ஜம்ப் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். வேணும்னா இந்த இடத்துல ரெக்டிஃபயர் போட்டு டிசி எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ரெக்டிஃபயர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இந்த 2 டெர்மினலையும் உங்களுக்கு ஏசி 230 வோல்ட் அவுட்புட் வெளியே வரும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிள், இந்த காமன்ஸ்லாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், நீங்களும் என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா. இதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் எந்த விதமான ஹும்மு நாய்ஸோ பர்ருங்கிற நாய்ஸோ சில நேரத்தில் வரலாம். இதில் வராது. நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.